குறிப்பாக எல்லோரும் கவனிக்க தவறியது, அதிகம் பேச தவறியது அப்படின்னு என்னுடைய பார்வையில். என்னன்னா அந்த அரசு புதிய மதுபானம் ஒன்று வெளியிட்டு இருந்தது, வீரன் ஒரு பாட்டு. ஆமாம், இப்போ வீரன் வீரன்னு ஒரு சாராயம் வந்திருக்குதுப்பா, குறைச்ச விலையான், அதை வாங்கி குடிச்சிட்டு என் புருஷன் அவன் வீரத்தை என் மேலேயும் என் பிள்ளைய மேலேயும் காட்டுறான்ப்பா, அடி வாங்கி சாக போகிறோம்ப்பா நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுச்சு. இந்த மண்ணை வாரி தூத்துது. இந்த ஸ்டாலின் குடும்பம் இல்லாமல் போவானா, அவன் உருப்படாமல் போவானா, எதுக்கு வீரன்கிற பேரில் வைக்கணும்? ஏன் ஸ்டாலின் மதுபானம்னு வைக்க வேண்டியதானே? ஏன் உதயநிதினு வச்சா நல்லா இருக்குமே? ஏன் கனிமொழின்னு வச்சா இன்னும் நல்லா இருக்குமே? அது எல்லாத்தையும் விட திராவிட மாடல்ங்கிறீங்கல்ல, ஏன் திராவிடன் அப்படின்னு வைங்களேன். இளைஞர்கள் ஆதரவு இப்படி நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கூட்டம் வந்து சில ஃபோட்டோஸ் பார்த்து மற்ற வேட்பாளர்கள் அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் நிறைய தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல இளைஞர்கள் நின்று கவனிக்கிறது போகிறது நிறைய பெருவாரியாக தெரிஞ்சது. 15% வாக்கு வாங்கிடுவோங்கிறத நம்பிக்கை எங்கேருந்து ஏற்படுது அப்படின்னா, படிக்கிற பிள்ளைகளிலிருந்து விஜய் ரசிகர்களிலிருந்து எல்லோருமே நாம் தமிழர் கட்சியை வரவேற்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக வரணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்கமாக நாங்கள் இதை பார்க்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிகம் விமர்சிச்சிடாதீங்க, விமர்சிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கடுமையாக சொல்லியிருந்தோம். உங்கள் தொகுதி, நீங்கள் நின்ற தொகுதியில் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் எதிர் போட்டியாளர் துரை ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிறவர் நிற்கிறார் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில். நமக்கு கொள்கையாட இல்லை, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவதற்கு ஒரு மணி நேரம் என் தம்பி மக்கள்கிட்ட பேசுறதுக்கு திமுக கூட்டணி எங்களுக்கு கொடுத்த நெருக்கடி போல தமிழகத்தில் எந்த தொகுதியிலையும் கொடுக்கல. அவ்வளவு நெருக்கடியை பிசிகா எங்களுக்கு கொடுத்துச்சு. வெளியூர்ல நின்றுக்கிட்டு நீங்க எங்கள்கிட்ட பானையை உடைப்பீங்களாடா, உடைச்சிருவீங்களாடா அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னென்ன அரசியல் நாகரிகம்? நான் கேட்குறேன், மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், இதுதான் ஜனநாயகமா? இதைத்தான் நீங்கள் வெல்லும் ஜனநாயகம்னு நீங்கள் மாநாடு போட்டிங்களா? நான் கேட்குறேன். இல்லை, இதை விட கடுமையாக எவ்வளோ கொச்சப்படுத்திருக்காங்க திமுகவிலே, அதெல்லாம் கோபம் வரல. ஏன் வரல உங்கள் தம்பிகளுக்கு? என்னுடைய தொகுதியில் மட்டுமே திமுக கூட்டணி கள்ள ஓட்டு போட்டிருக்கு. இப்படி வெற்றி அடைஞ்சு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய போறீங்களா? நான் கேட்குறேன். இப்போ பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? சின்ன பிள்ளைங்க பட்டா கத்தியை காட்டுறாங்கண்ணே, இதை வெளியில வா, உன்னை வெட்டி சரிக்கிறேன் அப்படின்னு. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழர் நல பேரியக்கம் அப்படின்னு இருந்துகிட்டு இருந்த இயக்குனர் மு. கலைஞர் முதலாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியாக நேர்காணலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சந்திப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியாக நின்று வந்திருக்கீங்க. தேர்தல் காலத்தில் உங்களை பார்த்துட்டு வந்தேன். உங்களை இந்த சந்திப்புக்கான முக்கிய காரணம், வித்தியாசமான ஒரு பிரச்சார யுத்தியை நீங்கள் கையில் எடுத்திருந்தீங்க. குறிப்பாக எல்லோரும் கவனிக்க தவறியது, அதிகம் பேச தவறியது அப்படின்றது என்னுடைய பார்வையில். என்னென்னா அந்த அரசு புதிய மதுபானம் ஒன்று வெளியிட்டு இருந்தது, வீரன் ஒரு பாட்டு. ஆமாம், அந்த வீரன்ற மது பாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போகிற இடத்துலலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் அதை முதன்மைப்படுத்துறீங்க? ஏன் அதை மட்டும் அவ்வளோ வேகமாக நீங்கள் பேசணும்? எல்லா இடத்துலையும் அதை நீங்கள் பிடிச்சி பேசி. ஆமாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமப்புறங்களில் நாங்கள் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது ஒரு கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செஞ்சுட்டு ஒரு 50 பெண்களுக்கு மேலே இருக்கும், ஒரே இடத்துல ஒரு மரத்தடியில் வெயிலுக்காக குழுமி இருந்தாங்க. உடனே நான் அங்கே இறங்கி அந்த பெண்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிக்கிறதுக்காக நான் போனேன். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு அம்மா ஒரு ஒத்த குரல் எடுத்து கதறி அழுதுச்சு. என்னென்னா, ஏப்பா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால், உங்கள் தலைவர் சீமா ஆட்சிக்கு வந்தால் இந்த சாராய கடையை மூடிடுவாராப்பா. இப்போ வீரன்னு ஒரு சாராயம் வந்திருக்குதுப்பா, குறைச்ச விலையான், அதை வாங்கி குடிச்சிட்டு என் புருஷன் அவன் வீரத்தை என் மேலேயும் என் பிள்ளைய மேலேயும் காட்டுறான்ப்பா, அடி வாங்கி சாக போகிறோம்ப்பா நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுச்சு. இந்த மண்ணை வாரி தூத்துது. இந்த ஸ்டாலின் குடும்பம் இல்லாமல் போவானா, அவன் உருப்படாமல் போவானா, அழிஞ்சு போவானா அப்படின்னு நான் ஓடி போய் மக்கள் அவங்களுடைய ஆதங்கம் இருக்கு. நான் ஓடி போய் அவங்க கையை பிடிச்சி, அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சராக உட்கார்ந்தாருன்னா முதல் கையெழுத்தை நாங்கள் டாஸ்மார்க்கை ஒழிச்சு கட்டிடுவோம்மா அப்படின்னு சொன்னேன். இப்படி தானப்பா போன தடவை சொன்னாங்க.
ஸ்டாலினும் போன தடவை திமுகவும் இப்படி தான் சொல்லிச்சு, எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் வந்த உடனே டாஸ்மார்க்கை ஒழிச்சிருவோன்னுச்சு, இப்போ புதுசாக வீரன்னு விட்டுருக்காங்க அப்படின்னு அது சொன்னிச்சு. சொல்லி இந்த அம்மா அழுதோன்னு தான் நான் திரும்ப காரில் வாகனத்தில் ஏறினோடனே நான் தம்பிகள்கிட்ட கேட்குறேன், அது என்னடா அது வீரன் அப்படின்னு நான் கேட்டால், அண்ணே வீரன்னு ஒரு சரக்கு புதுசாக விட்டுருக்காங்கண்ணே அப்படின்னா, இப்போ அந்த வீரனை பற்றி விசாரிக்கிறேன். அந்த வீரனுக்கு விளம்பரம் என்ன தெரியுங்களா? குறைந்த விலை, நிறைய போதை, புதிய உதயம் வீரன் அப்படின்னு இணையதளத்தில் எடுத்து நான் காரில் போகும்போது இணையத்தில் பார்க்குறேன், இந்த வீரனுக்கு விளம்பரம் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ கொதிப்பு இருந்திருக்கும் மனசுக்கு. எனக்கு மனசுக்கு என்னன்னா, ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் இவ்வளவு வேதனைப்படுற ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறான் அப்படிங்கும் போது தான் எனக்கு பழசு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்னன்னா, அக்கா கனிமொழி திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப ஆவேசமா பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான், அதுக்கு காரணம் டாஸ்மார்க். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா, எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா, நாங்கள் செய்கிற முதல் வேலை எங்களுடைய கட்சிக்காரர்கள் நடத்துகிற சாராய கடைகளை படிப்படியாக நாங்கள் மூடிடுவோம், டாஸ்மார்க்கை இல்லாமல் செஞ்சுருவோம் அப்படிலாம் வந்து அவங்க பேசினாங்க. அப்படி பேசின அக்கா கனிமொழியோ அல்லது தாங்க வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் உட்பட குடும்பத்தோடு வந்து டாஸ்மார்க்குக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 3 ஆண்டுல ஒரு 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 மதுபானத்தை புதுசாக அறிமுகப்படுத்துறாங்க. அந்த மதுபானத்துக்கு பேரு தமிழ்ல வைக்கிறாங்க, வீரன் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு விஷயம்னா, அதனால அதுக்கப்புறம் நான் ஆய்வு செஞ்சு பார்க்குறேன், எதுக்கு வீரன்கிற பேர்ல வந்து வைக்கணும்? ஏன் ஸ்டாலின் மதுபானம்னு வைக்க வேண்டியதானே? ஏன் உதயநிதினு வச்சா நல்லா இருக்குமே? ஏன் கனிமொழின்னு வச்சா இன்னும் நல்லா இருக்குமே? அது எல்லாத்தையும் விட திராவிட மாடல்ங்கிறீங்கல்ல, ஏன் திராவிடன் அப்படின்னு வைங்களேன், ஏன் வீரன்னு வச்சிங்க அப்படின்னு யோசிக்கும்போது, இவங்க எப்படி கண்ணகி பெயரை ஒரு நகருக்கு வச்சு அங்க வந்து போதைப் பொருள், கண்ணகி நகரில் போதைப் பொருள் கைது, கண்ணகி பொருள் சாராய, கண்ணகி பொருள் ரவுடிகள் அட்டகாசம் குத்து, ஆமா இப்பயே தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி செய்திகள்ல வர வச்சு கண்ணகியை எப்படி கொச்சைப்படுத்தினாங்களோ, அதுபோல தமிழர்களுடைய இலக்கியம் அகநானூறு புறநானூறு, அதுல வந்து சொல்லுது அகநானூறு என்றால் காதல், புறநானூறு என்று சொன்னால் அது வீரம். தமிழனுடைய வீரமும் காதலும் தமிழர்களின் 2 கண்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுல சொல்லப்படுற அந்த வீரம் இருக்குல்லண்ணே, அந்த வீரத்தை கொச்சப்படுத்தணும், அந்த வீரத்தை கேவலப்படுத்தணும். உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் ஒரு வீர சாகசம் பண்ணிட்டு பெரிய வீரண்டா அப்படின்னு சொல்லும் போது இந்த சரக்கு வீரனை வந்து அப்படி புரிஞ்சு நீங்க என்ன அடுத்த தலைமுறை அப்படியே என்ன புரிஞ்சுக்க, எங்க அப்பா ஒரு பெரிய வீரன் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த குடியாரன் அப்படின்னு நினைச்சுக்காதா? சொல்லுங்க. இவங்க அப்பா ஒரு நல்ல வீரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நல்ல வீரன் சரக்கு அடிக்கிறவன்னு மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அடுத்த தலைமுறை புரிஞ்சுக்காதா? அப்போ உனக்கு தமிழ் வார்த்தை தான் கிடைச்சிச்சா? நான் கேட்கிறேன். அப்ப இதை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தணும், இதை மக்கள் மத்தியில எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன். அதனால நான் ஒவ்வொரு மேடையில பேசும்போதும் என்னுடைய பேச்சை முடிக்கிற போது நான் வந்து வீரன் வந்து அந்த சாராயத்தையே கையில எடுத்து மக்கள்கிட்ட காட்டி தமிழ்ல பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தொடர்ச்சியா போராடுறாங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வேணும்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்துனாங்க, தொடர் முழக்க போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாடு முழுதும் வழக்காடு மொழியை மட்டும் உட்பட எதுவுமே தமிழ்ல இல்லைங்கிறத அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒவ்வொரு மேடையிலையும் பேசிட்டு வர்றாரு. தனக்கு கண்ணுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய போர்டெல்லாம் பதாகைகளை காட்டி, இங்க பாருங்க ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு இருக்கு, இப்படி ஒவ்வொன்றையும் காட்டி வந்து மேடைகளில் பேசுறாரு, இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஒரு கையெழுத்துல இதையெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் மாத்திட முடியும். ஆனா நீங்க அதை செய்யாம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு பேர் வந்து எதுவுமே தமிழ்ல யாருமே வைக்கிறது, இஸ்ஸு புஸ்ஸு கஸ்ஸுன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு சரக்குக்கு தூய தமிழ் பேரை வச்சதோட நோக்கம் என்ன? கொச்சைப்படுத்தணும் அப்படின்னு செய்யறாங்கன்றீங்களா? தமிழர்களை, தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தணும், அதை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்யறாங்க. ரைட்டு. கூட்டணியில இருக்கிறாங்கல்ல, தமிழ் குறித்தும் தமிழ் மொழி குறித்தும் ரொம்ப அக்கறைப்படுற நிறைய பேர் கூட்டணியில் இருக்காங்கல்ல, அவங்க யாராவது ஒருத்தர்
ஐயா வீரன்கிற பேர் வேண்டாம்யா, அது அது தமிழை ரொம்ப அசிங்கப்படுத்திடும், எதிர்காலத்தில் அது ரொம்ப தப்பாக போயிடும் அப்படின்னு யாராவது ஒருத்தர், கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் யாராவது ஒருத்தர் மறுப்பு தெரிவிச்சாங்களா இன்னைக்கு வரைக்கும்? அதை மாற்றுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கோரிக்கை வச்சாங்களா? வைக்கலை. நல்ல பேராக வச்சுருக்காங்க, அழகாக அப்படியே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழன் அசிங்கப்படணும், தமிழை கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை நோக்கத்தையும் அந்த அம்மா வந்து அழுது புலம்புன அந்த பெண் புலம்புன அந்த தாக்கமும் உங்களுக்கு அந்த இது. ஆமாம், அதை எடுத்துட்டு போய் மக்கள் மத்தியில் இதை கொண்டுட்டு போய் அரசு இந்த பெயரை மாற்றுகிற வரை இதற்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் பரப்புரையில் அதை இணைச்சிக்கிட்டேங்க. அதிகப்படியான கிராமங்களை வந்து சுற்றிருக்கு, 600க்கு மேற்பட்ட கிராமங்கள். குறிப்பாக பெண்கள் மத்தியில் என்ன கருத்து, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குல்ல, எதை வெளிப்படுத்தினாங்க, அது என்னவா நீங்க உணர்ந்தீங்க அவங்க கிட்ட? அதாவது ஆதரவு நிலை அவர்கள் மத்தியில் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, யானை தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கும்னு. அது மாதிரி திமுக அது தலையில அதே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு எப்படி சொல்றீங்க? எப்படின்னா, நாங்க வந்து பெண்களுக்கு குடும்ப, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி சென்ற தேர்தல் 2021 தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னா, குடும்ப பெண்களுக்கு மாசம் 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வந்து சொன்னிச்சு. இதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உண்மையாவே நம்பினாங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னா நமக்கு மாசம் 1000 ரூபா தருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு 2 வருடங்களுக்கு மேல திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தும் எந்த பணமும் கொடுக்கல. அதன் பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தகுதி உடைய பெண்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் ஒரு கிராமத்துக்கு போனால் அந்த கிராமத்தில் ஒரு 500 பெண்கள் இருக்காங்க, 100 பெண்கள் இருக்காங்கன்னா, இவங்க தகுதியுடைய பெண்கள்னு சொல்லி ஒரு 10-15 பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிராமத்து பெண்கள்லாம் இந்த மாதிரி பரப்புரைக்கு போயிருந்தோம்னா என்னமோ நான் தான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஏங்கிட்ட சண்டைக்கு வராங்க. எங்களுக்கு மாதம் 1000 ரூபா பணம் கொடுக்கல, எங்கள் ஊரில் மொத்தமே வந்து 25 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, 20 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சண்டைக்கு வராங்க. நான் உடனே என்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி அவங்க மத்தியில் போய், அம்மா ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, எனக்கு நீங்கள் ஓட்டு போடலை, நான் உங்கள் எம்பி ஆகலை, மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது திமுக, அவங்களோட சின்னம் இது, அந்த சின்னத்துக்கு நீங்கள் அந்த சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு அது கிடைக்காது, நான் கொடுக்கல, நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லலை, நான் இப்போ தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், அது திமுக செஞ்ச பெரிய துரோகம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு சொல்லி, எனக்கு நீங்க மைக்கு சின்னத்துல ஓட்டு போடுங்க, நாங்க வந்தா உங்களுக்கு எது நன்மையோ அந்த நன்மையை நாங்க செய்வோம், நாங்க இலவசமா எதுவும் தரமாட்டோம், ஓட்டுக்கு காசு தரமாட்டோம், ஆனால் உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில் நாங்கள் ஒளியேற்றுவோம், உங்க பேர பிள்ளையினுடைய எதிர்காலத்தை ஒரு ஒளிமயமான எதிர்காலமா நாங்க மாற்றுவோம் அப்படின்னு அவங்க மத்தியில பேச வேண்டியதா போச்சு. அதனால கிராமப்புறங்கள்ல பெண்கள் எல்லோருமே திமுக மேல கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. என்னடான்னா, இவங்க எல்லாருக்கும் நாங்க சகட்டி மீனுக்கு 1000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லிவிட்டு, தகுதியுடைய பெண்கள்னா நாங்க என்ன தகுதி குறைஞ்சு போயிட்டோம், எந்த தகுதியின் அடிப்படையில் நீ வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற கோப ஆவேசத்தோட பெண்கள் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்காங்க. இது நான் என்னுடைய 6 தொகுதியிலையும் நான் பார்த்தேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களா நிக்கிற எல்லா இடங்கள்லையும் இது இருக்கிறத எல்லாருக்கும் நான் போன் பண்ணி கேட்கும்போது பதிவு செய்யறேன். மட்டும் இப்ப சொல்லல, பொதுவா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அது ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட்னே. ஒரு கிராமத்துல ஒரு 10 பெண்கள் இருக்காங்கன்னா 2 பெண்களுக்கு நீ கொடுத்துட்டு 8 பெண்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா அது சொந்தக்காரங்க சுருத்துக்காரங்கன்னு எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவங்களுக்கு கோபமா ஆத்திரமும் வருது. என்னடா தகுதி பார்த்தேன், எனக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் எனக்கு பணம் இல்லைங்கிற அப்படின்னு ஒரு தகுதி நீங்க யார முடிவு பண்றதுக்குன்னு ஒரு கோபம் வருது இல்ல, அந்த கோபம் இன்னைக்கு இருக்கு. இது திமுகவின் அழிவின் ஆரம்பம். புரியுது? உங்களால முடியலன்னா இப்படியான ஒரு வாக்குறுதியை ஏன் கொடுத்த நான் கேட்கிறேன். இப்ப அதை நாங்க என்ன செய்யறோம், நல்லா எரின்னு சொல்லி வைக்கோல்ல நெருப்பு கொளுத்தி போட்டது மாதிரி போற இடங்கள்ல எல்லாம் நாங்க அதை பத்தி பேசுறோம். திமுக உங்களை வந்து ஏமாற்றி விட்டது. அதை தாண்டி பெண்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி மீதான கவனம் திரும்பி இருக்குன்னு பாத்தீங்களா? 100%. இப்ப நீங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கிறதால இல்ல நான் இப்ப சொல்ற எதையுமே நான் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் அப்படிங்கிற முறையிலோ அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் என்கிற முறையிலோ நான் சொல்லவே இல்லை. நான் பொதுப்படையா தான் சொல்றேன். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சினா என்ன, சீமான் யார், அவர் சின்ன என்ன,
அவர் சின்னத்தை எந்த சின்னத்தை அவர்கிட்ட பிடுங்கிட்டாங்க. இதெல்லாம் நான் போகிற இடங்கள்ல எல்லாம் பெண்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் நான் கேட்குறேன். எல்லாரும் தெளிவாக பதில் சொல்கிறாங்க. சீமான் வரணுங்க, சீமான் வந்தாதாங்க இனிமே நாடு நல்லா இருக்கும். இதை சொல்றது பெண்கள் சொல்றாங்க. இளைஞர்கள் சொல்றது கூட நம்ம படிச்ச பிள்ளைகளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க, இணையதளங்கள் பாக்குறாங்கன்னு சொல்லலாம். சரி, பெண்களுடைய நிலைப்பாடு இப்படி பார்த்ததா சொல்ல வரீங்க. இளைஞர்கள் ஆதரவு எப்படி? நீங்க போற இடத்துல எல்லாம் கூட்டம் இருந்து சில போட்டோஸ் பார்த்து மற்ற வேட்பாளர்கள் அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் நிறைய தேடி தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல இளைஞர்கள் நின்று கவனிக்கிறது போறது நிறைய பெருவாரியா தெரிஞ்சது. என்ன உள்வாங்க நீங்க இளைஞர்களுடைய? 2 விஷயம் இருக்குண்ணே. ஒன்று, 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள். 2, 10 வயசுக்கு மேலே 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. இப்படி 2ஆ பிரிங்க. ஒரு ஊருக்குள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரை வாகனம் போச்சுன்னா இந்த 10 வயசுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மைக் 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 மைக்னு கத்துது. உங்கள் ஓட்டு மைக், உங்கள் ஓட்டு மைக்குக்கு. அதே உதயசூரியன் போனாலும் கத்திருப்பாங்க. இருக்கலாம் இருக்கலாம், நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இருக்கலாம். ஆனா எங்களை பார்த்து மைக்கு மைக்குன்னு கத்துனது எங்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னா, எங்களுடைய சின்னம் விவசாய சின்னத்தை, நீ விவசாய சின்னத்தை புடுங்கி எங்களை நீ தடுமாற வைக்கணும்னு தானே நினைச்ச. ஆனா நாங்க சொல்லாமலே கிராமத்துக்குள்ள போகும்போது இளம் பிள்ளைகள், குழந்தைகள் எங்களை பார்த்து மைக் மைக்குன்னு கத்துது. இந்த கொடியை பார்த்து கத்துது, இந்த அண்ணன் செந்தமிழன் சீமானோட படத்தை பார்த்த உடனே கத்துறாங்க. இது ஒண்ணு. இது குழந்தைகள் மத்திய வரைக்கும் எங்க மைக் சின்னம் போயிருக்கு. இளைஞர்களை பொறுத்தவரையில கிராமப்புறங்களில் ஒரு 3 மணிக்கு மேலே எல்லா கிராமங்கள்லையுமே வாலிபால் விளையாடுறாங்க, பல இடங்களில் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த இடங்களுக்கெல்லாம் உடனே நான் நிறுத்திட்டு இறங்கி போயிடுவேன். ஏன்னா அந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 25 பேருக்கு மேலே, அதிகபட்சமாக 50 பேர் 100 பேர் இளைஞர்கள் நிற்பாங்க. இப்போ அவங்க மத்தியில் போகும்போது அவன் என்ன சொல்கிறான், ஏன்னா எனக்கு நான் இந்த தடவை முதல் தடவை நான் ஓட்டு போட போகிறேன்னா அண்ணன் சீமானுக்கு தானே போடுவேன், நீ போன ஏன்னா கும்பிடுற போனா நாங்கள் போட்டுருவோண்ணா அப்படின்னு அந்த தம்பிங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அது எல்லா தரப்புலையும் சொல்றாங்க. இப்போ இது என்னுடைய தொகுதியில மட்டும் சொன்னாங்கன்னு சொல்லலை, தமிழ்நாடு முழுசுமே இளைஞர்கள் மத்தியில இப்படியான ஒரு போக்கு இருக்கிறத நான் மற்றவர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது நமக்கு தெரிய வருது. அப்போ அடுத்த தலைமுறை இப்போ இந்த தடவை நாங்க 15% வாக்கு வாங்கிடுவோங்கிறத நம்பிக்கை எங்க இருந்து ஏற்படுது அப்படின்னா இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட இருந்து ஏற்படுது. இதை இன்னைக்கு சொல்லலை, 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 4.5 லட்சம் வாக்கு அவர் வாங்கின போது பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, என்ன நீங்க இப்போ இவ்வளவு குறைவான வாக்கு 1.5% தானே வாங்கியிருக்கீங்க, இனிமே நீங்க எப்போ வாக்கு வாங்கி எப்போ முதலமைச்சர் ஆகணும்னு சொன்ன போது கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணன் சொன்னாங்க, அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் படிச்சுக்கிட்டு என் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு ஓட்டு போட வேண்டியவன்லாம், அவன்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துல வருவான், அப்ப நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். அவன்லாம் வந்துட்டானே, அந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவன்லாம் வந்துட்டானே. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. சென்னையில எனக்கு வேண்டிய நெருங்கிய நண்பரினுடைய மகள் மருத்துவ கல்லூரியில படிச்சுட்டு இருக்கா. அவ அவங்க கல்லூரிக்கு பஸ்ல போறான். பஸ்ல ஒரு 40 பேர் அந்த பஸ்ல இருக்காங்க. அப்ப சும்மா அப்படி ஒரு ஃபன்னுக்காக அந்த பொண்ணு கேட்குறா, நான் மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன், நீங்க யார் என்னென்ன சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த பஸ்ல போகும்போது கேட்குறா. இப்போ ஒட்டு மொத்தமா அவங்க டக்குன்னு அந்த அங்க இருந்து நான் மைக்கு தான் போட்டேன், நான் மைக்குக்கு தான் போட்டேன், நான் மைக்குக்கு தான் போட்டேன் அப்படின்னு ஒரு 10 பேர் சொல்ல ஆரம்பிச்சோடனே அந்த பஸ்ல இருக்கவங்க எல்லாருமே மைக் மைக் மைக்குன்னு எல்லாரும் கோரஸா கத்திக்கிட்டு அந்த பஸ் போகுது, மைக்குன்னு கத்திட்டு போகுது. அப்போ ஒரு பொண்ணு எந்திரிச்சு ஸ்டாப் இட் அப்படிங்குது. எல்லாரும் ஷாக்காகி பார்க்குறாங்க, ஏன் எல்லாரும் மைக்குக்கு போட்டாங்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன குறை உங்களுக்கு, நான் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்துக்கு தான் நான் போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி உட்கார்ந்த ஒரு பையன் அப்படியே கீழே குதிச்சு செத்துப்போ அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எப்படி மாறி இருக்காங்க, அவங்களுடைய மனநிலை என்னங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு பெரிய உண்மை இருக்குன்னு, இன்னைக்கு அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுறாரு அண்ணன் செந்தமிழன் சீமான். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வைகோ மேல ஒரு பெரிய நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு, ஆனா அவரு திரும்ப கூட்டணிக்குள்ள போய் கரைஞ்சு போயிட்டாரு. அதற்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாது. இந்த திமுக அதிமுக கூட்டணி இல்லாம யாராவது ஒருத்தன் புதுசா வந்துட மாட்டாங்கன்னு நினைக்கும் போது பாமக வந்துச்சுன்னு.
அவங்க வந்து நாங்கள் தனிச்சு தான் நிற்போம் அப்படின்னு உடனே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுண்ணே. எல்லாரும் இனி பாமக தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்னு அவங்களும் கூட்டணியில் கரைஞ்சு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் புதுசாக எழுந்து வந்தார் திரைத்துறையிலிருந்து, ஒரு பெரிய கதாநாயகனா விஜயகாந்த் எழுந்து வந்தார். விஜயகாந்த் முதல் தேர்தலையே 10% மேலே வாக்குகளை கொடுத்து இந்த மக்கள் அவரை தாங்கி பிடிச்சாங்க. கடைசியில் பார்த்தா அவரும் அந்த கூட்டணிக்குள்ளே கரைஞ்சி போயிட்டார். அப்படியே இந்த ஒட்டுமொத்த திரையும் விலகி இன்னைக்கு 13 ஆண்டு காலமாக தனிச்சு நிற்கிற ஒரு ஆளா ஒரு விஸ்வரூபம் எடுத்து யார் நிற்கிறான்னா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் நிற்கிறார். ஒட்டு மொத்தமாக அந்த திரை விலகுனோடனே மக்கள் பார்க்குறாங்க, இவன் தாண்டா நமக்கு தலைவர், இவன் தாண்டா கொள்கை பிடிப்போட இருக்கான், இவனுக்கு தாண்டா நம்ம வாக்களிக்கணும், இவன் தாண்டா தமிழ்நாட்டை தாங்கி பிடிக்கிறவன் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு அண்ணன் சீமான் மேலே வந்து ஏற்பட்டிருக்குண்ணே. இதை வந்து இளைய தலைமுறை பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தங்கை அண்ணன் தம்பிகளுக்கு அவர்கள் திரும்ப திரும்ப புரிய வைக்கிறாங்க. இப்போ நாம் எங்கே போனாலும் சரி, எங்கே போனாலும் இன்னைக்கு நான் ஒரு அரசு அலுவலகத்துக்கு நான் போனேன். இன்னைக்கு ஒரு கையெழுத்து போடுறதுக்காக போனேன். அந்த அரசு அலுவலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்னைய பார்த்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு வந்து, ஐயா நாங்கள் எல்லாரும் பேசி ஒன்னா போய் மைக்குக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க சென்னையில். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள், படிக்கிற பிள்ளைகள், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களை நேசிக்கிறாங்க. அவரை வந்து முதலமைச்சரா பார்க்கணுங்கிற ஆசையும் எண்ணமும் அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதற்கான ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சிருக்கு. நிச்சயமா நாம் தமிழர் கட்சி 15% வாக்குகளை உறுதியா தொடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதியில பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முதல் முறையா 1,00,000 வாக்குகளுக்கு மேல பல பேர் வந்து வாங்க போறாங்க. ஒரு மாற்றம் வருது, உறுதியா மாற்றம் வருது. இன்னொரு கேள்வி கேட்கணும்னு, நடிகர் விஜய் கடைசி அந்த நேரத்துல நெருக்கத்துல பாத்தீங்கன்னா அவருடைய படம் ப்ரொமோ வெளியிடுறாரு, பாடல் வெளியிடுறாரு, வேற ஏதாவது படங்களை வச்சுட்டு இல்ல வேற ஏதாவது மைக்கு கூட வச்சு வெளியிடலாம், கரெக்டுங்களா? ஆமா. ஆனா அந்த குறிப்பிட்ட இந்த மைக்கு சின்ன தேர்தலுக்கு பயன்படுத்துற அந்த மைக்கை மட்டுமே வச்சுட்டு அவர் வெளியிட்டது வந்து மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாக பேசப்பட்டது. ஆமா. இதை எப்படி வந்து உள்வாங்கிக்கிட்டு நீங்க எப்படி அதை பார்த்தீங்க? இல்ல இந்த தம்பி விஜய் அவர்களோட இந்த விளம்பரம் வந்துச்சு இல்லைண்ணே, அந்த படத்துக்கான அந்த விளம்பரம் வந்தது இல்லைண்ணே, அதன் பிறகு ஒரு பெரிய மாற்றம் சரசரன்னு உருவாச்சு. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். விஜய் ரசிகர் மன்றம் நடத்திய இல்ல அதுல இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் எல்லாருமே இதைத்தான் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறத அதெல்லாம் எளிமையா உள்வாங்கினதுனால நடந்த ஒண்ணு நான் சொல்றேன். என்னோட தொகுதியில நடந்த ஒண்ணு சொல்றேன். அந்த விஜய் ரசிகர் மன்றம் இந்த வெயிலுக்கு ஒரு நீர்மோர் பந்தல் தொடங்குறாங்க. சரி. அங்க வந்து தர்பூசணி எல்லாம் வெட்டி வச்சு மக்கள் எல்லாம் ஏகப்பட்ட பேர் மக்கள் எல்லாம் கூட்டி நீர் மோரை வந்து அப்படியே ஒரு டேபிள் முழுசும் நீர் மோரெல்லாம் ஊற்றி வச்சு எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதை தொடங்கி வைப்பதற்கு என்னை வந்து அழைத்தார்கள். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஓட்டு உங்களுக்கு தான் அர்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் திமுக காரனை கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் அதிமுக காரனை கூப்பிட்டுருக்கலாமே, இன்னும் நிறைய வேட்பாளர்கள் பாமக வேட்பாளர்கள் கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை வந்து கூப்பிடுறாங்க? நீ நானும் ஒண்ணு, எங்க அண்ணன் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டாரு, மைக்குக்கு தான் எங்க ஓட்டு அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப நான் அங்க போய் அந்த நீர்மோரை வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து இந்த தர்பூசணியை பொதுமக்களுக்கு முதல்ல தொடங்கி வைங்கன்னாங்க. எனக்கு வந்து உடனே ஒரு சால்வே போடுறாங்க தம்பிங்க. அப்போ இதுக்கு இல்ல இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி அது ஓட்டா மாறும் அப்படின்னு நீங்க கணிச்சிங்களா? பார்க்க முடிஞ்சதா? அதுதான். ஆமாண்ணே, நான் அதுதான் சொல்றேன் தம்பிங்களா, எல்லாரும் நீங்க எனக்கு மைக் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்கப்பா அப்படின்னு நான் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, ஏன்னா அதான் எங்க தலைவர் சொல்லிட்டாரு என்ன, அப்புறம் என்னண்ணே எங்க ஓட்டு மைக்கு தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ விஜய் அவர்கள் ஒரு ஒரு மறைமுகமான ஒரு ஆதரவை கொடுக்குறாரு அப்படிங்கிறது உறுதியா வந்து இளம் பிள்ளைகள் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம மைக்குக்கு தான் ஓட்டு போடணும். அதாவது அவங்க களத்துல வந்து மைக்குக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலையே ஒழிய அவர்களுக்குள் அது ஒரு புரிதலை உருவாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லைண்ணே, இன்னைக்கு திரைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு அவர் வந்து பேசுறது, யார் மக்கள் பாதிக்கப்படுகிற போது மக்களோடு மக்களா எந்த தலைவன் வந்து நின்னானோ, வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது எந்த தலைவன் வந்து நின்னா அந்த தலைவனுக்கு ஓட்டு போடுங்க,
பரம்பரையா ஓட்டு போடுறேன்னு போடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அது எங்களுக்கு ஆதரவானது தான். அதே மாதிரி விஜய் ஆண்டனி மைக்குக்கு வந்து வாக்கு கேட்கிறாரு. ஜிவி பிரகாஷ் மைக்குக்கு வந்து வாக்கு கேட்கிறாரு. இது எல்லாத்தையும் விடுங்க. மதிப்புக்குரிய இயக்குனர் சேரன் அவர்கள் வந்து மைக்குக்கு கேட்கிறாங்க. அடுத்து விஜய் டிவியில ப்ரோக்ராம் பண்ற எல்லாரும் சேர்ந்து ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ மைக் டெஸ்டிங்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க, செஞ்சுட்டாங்க. அப்ப இதெல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக ஊடகத்துறையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, படிக்கிற பிள்ளைகளிலிருந்து விஜய் ரசிகர்களிலிருந்து எல்லோருமே நாம் தமிழர் கட்சியை வரவேற்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சரா வரணும்னு விரும்புறாங்க. அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்கமா நாங்க இதை பார்க்கிறோம். சரி, இதுல இறுதியா ஒரு கேள்வி. உங்களுக்கு இந்த தேர்தல் காலத்துல பெரிய சங்கடம் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மிக கடுமையாகவே உங்க கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சீமான் சொன்னது, விடுதலை சிறுத்தைகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிகம் விமர்சிச்சிடாதீங்க, விமர்சிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கடுமையாக சொல்லியிருந்தார். உங்கள் தொகுதி, நீங்கள் நின்ற தொகுதியில் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் எதிர் போட்டியாளர் வந்து துரை ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிறவர் நிற்கிறார் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில். இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்தியிருக்குது. ரெண்டு பேரையும் திட்டக்கூடாது, விமர்சிக்கக்கூடாதுன்னு தலைமை சொல்லியிருக்குது. எப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க, என்ன பண்ணீங்க நீங்க? ஆமாம், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தும் போது அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, பரப்புரையில் விடுதலை சிறுத்தை கட்சியவோ பாட்டாளி மக்கள் கட்சியவோ நீ விமர்சிக்க கூடாது. இன்னும் குறிப்பா வந்து சொன்னார், ரவிக்குமார் என்கிற பெயரை நீ ஏதேனும் ஒரு மேடையில் நீ பயன்படுத்தின அப்படின்னு சொன்னா நான் அண்ணன் கிடையாது, எனக்கு நீ தம்பி கிடையாது, முடிவு பண்ணிக்க தம்பி. அண்ணன் ரொம்ப உறுதியா சொல்ல, எதுவும் இல்லாம என்ன பேசணும், நீங்க எப்படி பேசி ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு, நமக்கு கொள்கையாடா இல்ல, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவதற்கு ஒரு மணி நேரம் என் தம்பி மக்கள்கிட்ட பேசுறதுக்கு நம்மளிடம் கொள்கை இல்லையா, நம்மள்கிட்ட தத்துவம் இல்லையா, நம்மள்கிட்ட கோட்பாடு இல்லையா? அண்ணன் என்ன பேசுறனோ தமிழ்நாடு முழுசும் அதை அப்படியே மக்கள்கிட்ட பேசுறா. நீ என்ன செய்ய போறங்கிறத சொல்லு. இந்த மக்களுக்கு நீ வெற்றி அடைஞ்சு வந்தேன்னா என்ன செய்வேங்கிறத நீ பேசு. அவன் ஏன் செய்யலைங்கிறத பத்தி நீ ஏன் பேசணும்? அது நம்ம பேச தேவையில்லை. நான் இன்னது செய்வேன் அப்படிங்கிறத நீ பேசு. அவன் கோட்டை சின்ன கோடாக்கணும்னா நீ பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடு. அவர்களையே நம்ம விமர்சிக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமா என்கிட்ட வந்து சொன்னது ஒரு தத்துவம் எனக்கு சொன்னார். அது என்னன்னா, தம்பி உன்னை யாரையும் தோற்கடிப்பதற்காக நான் களத்துல நிறுத்துற தம்பி, நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிறுத்துறேன். நீ ஜெயிக்கணுங்கிறதுக்கு வேலை செய்ய. யாரையும் திட்டி, யாரையும் விமர்சிச்சு, யாரையும் கேவலப்படுத்தி நீ வந்து அவர்களை தோற்கடிக்கணுங்கிற வேலை செய்யறதுக்காக அண்ணன் ஒன்னு அனுப்பலன்றாரு. இதை விட என்னென்ன தெளிவான ஒரு கருத்தை ஒரு தலைவன் சொல்லிட முடியும்? நான் அதை அப்படியே என் உயிர் கொள்கையை நான் ஏத்துக்கிட்டு எந்த இடத்துலையும் விடுதலை சிறுத்தையை நான் விமர்சிக்கல, எந்த இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நான் விமர்சிக்கல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த 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 அதிமுக எனக்கு எதிர்க்க நின்னுச்சுங்க, அதையும் நான் விமர்சிக்கல. அப்ப நாங்க என்ன மக்கள்கிட்ட செய்ய போறோம், நாங்கள் யார், நாங்க எப்படிப்பட்ட விஷயத்தை கொண்டு வரோம், இதைதான் நான் பேசினேன். ஆனால் திமுக கூட்டணி எங்களுக்கு கொடுத்த நெருக்கடி போல தமிழகத்தில் எந்த தொகுதியிலையும் கொடுக்கல. அவ்வளவு நெருக்கடியை விசிகா எங்களுக்கு கொடுத்துச்சு. நாங்கள் துண்டறிக்கை கொடுக்கும் போது நேரடியா அவங்க அங்கதான் மோதுறாங்க. ஆமாங்கண்ணே, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துண்டறிக்கை முதல்ல நாங்க வந்து 1,00,000 துண்டறிக்கை அடிச்சிருக்கோம். அதுல தமிழீழ தேசிய தலைவரோட படத்தை நாங்க போட்டிருக்கிறோம். அந்த துண்டறிக்கையை ஒரு இடத்துல கொடுக்குறோம். ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒரு தம்பி அதை வாங்கி எங்க கண்ணுக்கு முன்னாடி போய் புடிச்சு கிழிச்சு போடுறாரு. கூட நினைக்கிற தம்பிங்களா, தலைவர் படம் இருக்கு, தேசிய தலைவர் படம் இருக்கு, பிரபாகரன் படம் இருக்குன்னு எல்லாரும் கத்துறாங்க, அதை கிழிக்காத அப்படின்னு. ஆனா அவன் கிழிச்சு சுக்கள் 100 கிழிச்சு கையில வச்சு ஊதி விட்டு, இந்த தெரு எங்க தெரு, இந்த தெருவுக்குள்ள நீ நுழையக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. தம்பிங்க தேசிய தலைவர் படம் போட்டிருக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் கிழிச்சேன்னு உடனே சண்டைக்கு போறாங்க. நான் அந்த பரப்புரை வாகனத்துல இருந்து கீழே குதிச்சு போய் எல்லாரையும் தடுத்து போ போ போ, அவர் பார்க்கல, அதை பின்னாடி தலைவர் படம் இருந்ததை பார்க்கல, போங்கப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரோம். ஒரு இடத்துல படம் வரைகிறாங்க, மேலே வந்து இது மாதிரி நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் வெற்றி வேட்பாளர் மு. களஞ்சியம் அப்படின்னு சுவத்தில் எழுதுறாங்க. எல்லா கட்சியும் எழுதியிருக்காங்க,
எங்க கட்சி அங்கொன்றும் இங்கொன்றுமா எங்கேயோ ஒரு இடத்துல எழுதுறானுங்க பாவம். தம்பிங்க யார்ட்டையாவது பிச்சை எடுத்து காசு வாங்கி எழுதுறான். அங்க வந்து கடுமையா தகராறு பண்ணி மண்டை அடிச்சு உடைக்கிறாங்க ஒரு தம்பியை. ரத்தம் சொட்ட சொட்ட நாங்க வந்து அவனை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறோம் உளுந்தூர்பேட்டையில. வழக்கு கொடுக்குறேன்னு அண்ணன்ட்ட போன் பண்ணி கேட்டேன். அண்ணன் வேண்டான்ட்டாங்க. வேண்டாப்பா விடு, அது அது அண்ணன் திருமா அவர்களுக்கு ஒரு நாளைக்கு தெரிய வரும். அப்படி வரும்போது அவர் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பார் அந்த பையன் மேல. நம்ம போய் வழக்கெல்லாம் இல்லைண்ணே, அட்டம்ப்ட் மர்டர் கொடுக்கலாண்ணே, மண்டை அடிச்சு உடைச்சு சாக கிடக்குறானே அப்படின்னு. அவனை போய் நீ பார்த்து அவனை காப்பாத்து, அந்த வேலையை செய்ய, வழக்கு கொடுக்காதேன்ட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்களாண்ணே, இதில் மரக்காணத்துல பொதுக்கூட்டம் பேசுறோம். பொதுக்கூட்டத்துல எங்க கட்சியை சேர்ந்த தம்பி தன்னுடைய பேச்சை முடிக்கிற போது பானையை உடைத்து மைக்கை நாங்கள் உயர்த்துவோம், வெற்றி அடைவோம் அப்படின்னு பேசுறாரு. இது ஒரு பரப்புரையில வந்து இது 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 மேடையில பேசுகிற போது இது ஒரு சாதாரண விஷயம் தானே. மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிற சிதம்பரம் தொகுதியில் பானையை அட்டித்து நொறுக்கி சுக்கலா தூக்கி வீசுவோம்னு பேசுறாரு மேடையில. இதே விழுப்புரத்துல பொதுக்கூட்டத்துல பேசும்போது அன்புமணி அவர்கள் அதே தான் சொல்றாரு. பானையை நடு ரோட்ல தூக்கி போட்டு உடைப்போம், நொறுக்குவோம், சில்லா எடுத்துருவோம் அப்படின்னு பேசுறாரு. அவர்கிட்ட சண்டைக்கு போல இவங்க எங்க தம்பி பானையை உடைத்து மைக்கை உயர்த்தி நாங்கள் வெற்றி அடைவோம்னு சொன்னதுக்கு 50 பேர் அடிக்க வர்றாங்க, பாயிறாங்க. வெளியூர்ல வந்து நின்றுக்கிட்டு நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து பானையை உடைப்பீங்களாடா, உடைச்சிருவீங்களாடா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. ஒரு ஃபோன் போட்டோன்னா 500 பேர் வருவான் தெரியுமா அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் என்னென்ன அரசியல் நாகரிகம்? நான் கேட்கிறேன், மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதுதான் ஜனநாயகமா? இதைத்தான் நீங்கள் வெல்லும் ஜனநாயகம்னு நீங்க வந்து மாநாடு போட்டீங்களா? நான் கேட்கிறேன். இப்படியான தம்பிகளை வளர்த்து வச்சிருப்போம். விமர்சனங்களை, சின்ன விமர்சனத்தை கூட தாங்க முடியாதவர்களாக. இல்ல, இதை விட கடுமையா எவ்வளவு கொச்சப்படுத்திருக்காங்க திமுகவிலே. அப்பெல்லாம் கோபம் வரல. ஏன் வரல உங்க தம்பிகளுக்கு? அப்புறம் நீங்க இரவோடு இரவா நாம் தமிழர் கட்சி எழுதி வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் போய் பெயிண்ட் அடிச்சு வச்சிடுறது, புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி எழுதியிருக்கிற சுவத்துக்கு சொந்தக்காரர்களை பார்த்து மிரட்டி அதை அவங்க சுவத்துல இருந்து அழிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்ன தெரியுமாண்ணே? வாக்குச்சாவடிக்குள்ள வைத்து 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நேரடியா எங்களுடைய முகவர்களை, நாம் தமிழர் கட்சி தம்பிகளை அடித்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள். இதையெல்லாம் வந்து சரி செய்யாமல் 1/4 நூற்றாண்டுக்கு மேல இங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லி நான் உண்மையாவே வருந்துறேன். இதுவா ஜனநாயகம்? இதுவா தேர்தல் அரசியல்? ஏன் நம்ம என்ன நிரந்தர பகைவர்களா? நான் கேட்கிறேன். மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறோம், மக்கள் நமக்கு வாக்கு கொடுக்க போறாங்க. அங்க எதுக்காக கள்ள ஓட்டு போடணும்? இந்த திமுகவினுடைய அரசியல் நடைமுறை இருக்குல்லண்ணே, அதை நான் மக்களுக்கு அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுங்க. வாக்குச்சாவடிக்கு முன்னாடி 50க்கும் மேற்பட்ட திமுக கூட்டணியினர் குழுமி இருந்தாங்க. அங்க பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, அங்க அதிமுக கிடையாது. இந்த திமுக கூட்டணியினர் மட்டும் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு முன்னாடியும் குழுமி இருக்காங்க. இது இப்படித்தான் எல்லா தேர்தலையும் இருப்பாங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுதுங்க. அப்படி குழுமி இருக்கிறதோட நோக்கம் என்ன தெரியுமாண்ணே? கரெக்டா 5 மணிக்கு இவங்க எல்லாரும் கிளம்பி டக்குன்னு வாக்குச்சாவடிக்குள்ள போடுறாங்க. பூந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரியை கேட்கறாங்க, எத்தனை வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு. இப்ப 1000 வாக்கு அங்க இருக்குது, ஆனா 800 போட்டு முடிச்சுப்பாங்க, 700 போட்டு மீதி வந்து இந்த மீதி 200 நாங்க பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டைக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய முகவர்கள் அதை மறுத்தா அடிக்கிறாங்க. இப்ப ஏன் எங்க தம்பிகளை அடிச்சாங்கன்னா, என் தம்பி ஏத்துக்க மாட்டேங்கிறான். பதிவான வாக்குகள் மட்டும் போதும். நாம் தமிழர் கட்சியினுடைய பூத்து ஏஜென்ட்டுங்க, அப்படியெல்லாம் பிரிச்சுக்க முடியாது, அது தப்பு, அது ஜனநாயக விரோதம் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே போய் வாக்கு போடுறாங்க. ஒரு மிஷின்ல வந்து அந்த இதை ஆன் பண்றான், ஒரு பக்கம் வாக்கு போடுறான். அதிகாரிகள் எதுவும் செய்ய முடியல, இருக்கிறது 2 போலீஸ். அப்ப இப்ப உங்களுக்கு திமுகவின் ஜனநாயகம், திமுகவின் சமூக நீதி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியுதா? இப்படி பண்ணி தான் 60 ஆண்டு காலமா இந்த திராவிட கட்சிகள் இங்க வந்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் என்னுடைய தொகுதியில் மட்டுமே திமுக கூட்டணி கள்ள ஓட்டு போட்டிருக்கு. இப்படி வெற்றி அடைஞ்சு
நீங்க மக்களுக்கு சேவை செய்ய போறீங்களா? நான் கேட்கிறேன். வாக்குக்கு காசு கொடுக்குது, வெல்லும் ஜனநாயகம் என்று மாநாடு நடத்துற விசிகா அதை மறுத்திருக்கணுமா இல்லையா? திமுக காசு கொடுத்தா கூட நீங்க மறுத்திருக்கணுமா இல்லையா? மறுத்திருக்கணும் இல்லைன்னா, வெல்லும் ஜனநாயகம்னு நாங்க மாநாடு நடத்தி இருக்கிறோம். இது ஜனநாயக விரோத செயல், ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிற ஒரு செயல், இந்த செயலை நாங்க ஏற்க மாட்டோம், நீங்க காசு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக நீங்களே கொண்டு போய் காசு கொடுக்கறது எப்படி நியாயம்? அப்படி காசு கொடுத்து நீங்க வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறீங்க? இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செஞ்சீங்க இதுக்கு முன்னாடி? இந்த கேள்வி நமக்கு வருது இல்லைன்னு. அதனால அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேச வேணான்னு சொன்னதுனால நாங்கள் அவர்கள் குறித்து எதையும் பேசாம அப்படியே விட்டுட்டு அமைதியா பயங்கர கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ வாக்குகளை பிரித்து கொள்வதற்கு, போடப்படாத வாக்குகளை பிரிச்சுக்கிறதுக்கு இது நாம் தமிழர் கட்சி முகவர்கள் ஏற்கலைங்கிறதுனால ஒரு 3 பையங்க மேல சேந்தமங்கலத்துல நீ வெளியில வாடா உன்னை வெட்டி சரிக்கிறேன்னு சன்னல் வெளியே ஆயுதங்களை காட்டுறாங்க. இப்ப பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? சின்ன பிள்ளைங்க பட்டா கத்தியை காட்டுறாங்கண்ணே, ஆயுதம் வெளியில வா உன்னை வெட்டி சரிக்கிறேன் அப்படின்னு. உடனே நாங்க காவல்துறைக்கு போன் பண்ணி காவல்துறை துணை ராணுவத்தை கொண்டுட்டு போய் அங்கிருந்து எல்லாம் அடிச்சு அப்புறப்படுத்தி அந்த தம்பிகளை மீட்டு கொண்டு வந்து நாங்க பாதுகாப்பா வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம். ஒலக்கூர்ல ஒரு காவல் நிலையத்துல பாதுகாப்பு கோரி வழக்கு கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுது. அப்ப இப்படி அண்ணன் தேர்தல் களத்தை மாத்துவாங்க? இப்ப இதுவான ஜனநாயகம்? ஏன் அப்படி நீங்க ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கி என்ன செய்ய போறீங்க? இது நாங்க என்ன அண்ணனை சந்திக்கல, புரியுதா உங்களுக்கு? நாங்க வழக்கமா எல்லா கட்சியும் ஒரு திமுகவும் அதிமுகவும் ஒருத்தர் விமர்சிச்சுக்கிறது மாதிரி விமர்சித்து இருந்தால், நாங்க ஏறி அடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நாங்கள் இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்தோ அல்லது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குறித்தோ அல்லது வேட்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்கள் குறித்தோ ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவில்லை, நாங்கள் விமர்சிக்கவில்லை. புரியுதுங்களா? அது ஏன் அப்படின்னா எங்க கட்சியின் தலைமை எங்களுக்கு கட்டளை இருக்கு, அவங்களை விமர்சிக்கிறதுக்கான அனுப்பலை. நாம் தமிழர் கட்சி என்ன செய்யும், நீ என்ன செய்வ, அதைத்தான் பேசி நாங்கள் அரசியல் செய்தோம். அதை பேசிதான் நாங்கள் பரப்புரை செஞ்சோம்னு. கிட்டத்தட்ட என்னுடைய தொகுதியில 16 பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கேன். ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்து நாங்கள் பேசல. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமப்புறங்கள்ல தெருமுனை பரப்புரை செஞ்சிருக்கிறேன். அங்க கூட பேசுறது, மைக்ல நின்றுகிட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட இடத்துல பேசியிருக்கேன். ஒரு இடத்துல கூட நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்து நாங்கள் பேசவில்லை. ஆனால் அவர்கள் தான் எங்களை அடித்தார்கள், அவர்கள் தான் எங்கள் பிள்ளைகள் மண்டையை உடைத்தார்கள், அவர்கள் தான் நாங்கள் சுவற்றில் எழுதியிருப்பதெல்லாம் அழித்தார்கள், அவர்கள் தான் முகவர்களாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி தம்பிகளை வாக்குச்சாவடிக்குள்ளேயே வைத்து அடித்தார்கள், ஆயுதங்களை வைத்து வெளியில வா உன்னை வெட்டிடுறேன்னு அவர்கள் தான் எங்களை மிரட்டினார்களே ஒழிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அரசியல் நாகரிகத்தோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கிழித்த கோட்டை தாண்டக்கூடாது என்பதற்காக நாங்கள் மிக நேர்மையாக நாகரிகமாக பரப்புரை செய்து வந்திருக்கிறோம். நல்லது, நிறைய விஷயங்களை தெளிவாக பேசியிருக்கிறீங்க. பார்ப்போம், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அண்ணா, நன்றி, வணக்கம்.